போன பாட்டுல இந்த 3 பொம்மைகள இவங்க 5 பேர்ல இந்த சைக்கோவ தான் டீமனா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப மத்த 4 பேர் இவன் அந்த கேன எடுக்கிறதுக்குள்ள சேஃபான இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கலாம்னு ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி போயிரானுங்க. ஆனா இந்த சைக்கோ கேம் ஆரம்பிச்ச உடனே ஈஸியா பேசுற இந்த பொம்மைய வச்ச கேன எடுத்து ரவுண்டுக்குள்ள வச்சுட்டு அசால்ட்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த 4 பேர்ல 3 பேரை டக்குன்னு புடிச்சு கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுறான். இப்ப கடைசியா உள்ளவன் மாட்டிக்கிட்ட 3 பேரையும் காப்பாத்தி இந்த கேம்லயும் ஜெயிக்கிறதுக்காக பயங்கர வெயிட்டா இருக்க கவசத்தை போட்டு வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்க செயினை இந்த டீமன் கால்ல கட்டி விட்டு இவனுங்க நிக்கிற இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இப்படி இந்த பைய கவசத்தோட மாட்டிக்கிட்டு பாடா பட்டுக்கிட்டு இருக்க கேப்ல இவனை மாட்டி விட்டவன் வேற வழியா மேல வந்து ரவுண்டுக்குள்ள இருக்க கேனை எட்டி உதச்சு இந்த கேம்ல ஜெயிச்சலாம் ட்ரை பண்றான். கடைசியில ஒரு வழியா இவனுங்க நினைச்ச மாதிரி இந்த கேம்ல ஜெயிச்சிடறானுங்க. இப்ப இதை செலிப்ரேட் பண்ணா இவங்க 5 பேருக்கு இந்த பொம்மைங்க ஐஸ்லாம் கொடுக்குதுங்க. அப்பாடா இப்பதான்டா நிம்மதியா இருக்குன்னு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. திடீர்னு இந்த கேம் இன்னும் முடியவே இல்லைன்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறானுங்க. அதாவது இவங்க 5 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதோட குச்சியில தான் யாரு வாழணும் யாரு சாகணும்னு போட்டிருக்கு. இப்ப இந்த குரூப்லயே எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சவனும் எல்லாரையும் சாகடிக்கணும்னு நினைச்சவனு மட்டும் தான் உயிர் தப்பிச்சிருக்கானுங்க. மிச்சம் இருக்க 3 பேரையும் 4வதா ஒரு பொம்மை வந்து சூப்பர்மேன் மாதிரி கண்ணுல இருந்து லேசரா விட்டா கொண்டுருது.